நிறைய அதிர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லைன்னா பயங்கரமாக ஃபைன் கிடைக்கும். ரொம்ப ரேராக ஆயிடுச்சுங்க. ரிவ்யூ இல்லைனா போகும்போது நம்ம மணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் வரலக்ஷ்மி. நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்காக தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய அதிர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேட்டர் பேர் வில்லேஜ் சினிமாஸ் சன்ஷைன் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணல, நேராகவே தான் டிக்கெட் போய் வாங்கி படம் பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே நம்ம ரோட் ரூல்ஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம பெல்ட்டு போட வேண்டியது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இல்லைன்னா பயங்கரமாக ஃபைன் கிடைக்கும். இந்த ஃபைனுக்காகன்னு இல்லை, நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் நம்ம இந்த மாதிரி பெல்ட் போடுறது ரொம்ப அவசியம். தேட்டரில் படம் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷோவே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐமேக்ஸ்ன்ற பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் விஜயோடைய லாஸ்ட் மூவி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதில் போய் பார்க்கலான்னு சொல்லி நம்ம கிளம்பி இன்றைக்கி வந்தாச்சு. ஷோ 12:30ன்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது ஒரு 9 டிகிரி இருந்தது. இவ்வளோ வெளிச்சமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. குளிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. 9 டிகிரி நாங்கள் வரும்போது, காலையில் எழுந்திருக்கும்போது 6 டிகிரி இருந்தது. இப்போ 9 டிகிரி இருக்குது. படம் இங்கே 24th ஆஃப் ஜூலை, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நான் 27th ஆஃப் ஜூலை மண்டே அன்னைக்கு தான் போய் இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன். ஸோ தேட்டருக்கு வர்றது ரொம்ப ரேராக ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு திங் ரொம்ப டைம் 2 நாள்ன்றது டக்குன்னு போயிடுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தேட்டர் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ உள்ள இது ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர், சன்ஷைனில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் சென்டர். ஸோ நம்ம வரோன்றதை சென்ஸ் பண்ண உடனே டோர் ஓப்பன் ஆகிடும். அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் அந்த ஷாப்பிங் சென்டர். ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் வில்லேஜ் சினிமாஸ் அப்படின்றது இருக்குது. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பூத் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அது என்னென்னா டிஐஒய் ஃபோன் கேஸ். இப்போ நம்ம ஒரு பிக்சர், ஃபோட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணுன்றதை கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம ஃபோனுடைய மாடலுக்கு அந்த கேஸ் ரெடி ஆகி நமக்கு வந்துடும். ஸோ கீழே டெலிவரி ஆகிடும். நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி டிஐஒய்யால் நமக்கு ஃபோன் கேஸ் எப்படி வேணுமோ அப்படி பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இது அந்த ஷாப்பிங் சென்டரு. இது உள்ள ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குங்க. ஸோ மெல்பர்ன்னாலே பார்த்திங்கன்னா மல்டி கல்ச்சுரல், மல்டி குசின், அதாவது சைனீஸ், அப்புறம் தாய் ஃபுட்டு, அப்புறம் ஏஷியன், அப்புறம் நிறைய இட்டாலியன், அந்த மாதிரி நிறைய இருக்கும் குசின்ஸ் பார்த்திங்கன்னா. இந்த சைடில் இப்போ இன்னும் டைம் ஆகலைன்றதுனால மூடி இருக்குது. இதுதான் அந்த வில்லேஜ் சினிமாஸு. இதில் இன்டென்சிட்டின்றது குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு பெரிய இடம் இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பே பண்ணி தான் விளையாடணும். ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அத்தனை விதமான கேம்ஸ் இருக்குது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். எல்லாமே லைக் நம்ம ஒன்றுத்துக்கும் ஒரு டோக்கன் வாங்கணும். அதுக்கு அங்கே செல்ஃபாகவே நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி நிறையா மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பே பண்ணிவிட்டு டோக்கன்ஸ் வாங்கிட்டு இந்த கேம் எல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேட்டருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம டைமு குழந்தைங்கள எப்படி ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம காயின் இன்சர்ட் பண்ணிவிட்டு, இல்லை மணி இன்சர்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா நம்மளுடைய கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நிறைய டாய்ஸு, கீ செயின், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதில் நம்ம பே பண்ணி நம்ம டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். அதுதான் அந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த டோக்கன் வாங்குகிற அந்த மிஷின். ஸோ அதில் வாங்கிட்டு நம்ம ஒரு டோக்கன் கிடையாது, மினிமமாகவே டூ டோக்கன்ஸ் வாங்கணும். ஸோ ஒன்றுத்தில் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு அது நல்லா உருட்டிட்டு அதுக்கு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்.
ஸோ வந்து ஆனால் வந்து அது இதுவும் நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம விளையாடணும். ஸோ உள்ளே வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஜாலியாக டைம் போயிடும். இது வந்து குழந்தைங்க வந்து அங்கங்கே வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய இந்த மாதிரி விளையாடுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுட் கோர்ட்டு, அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல நம்ம வந்துட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு வழியாக கதவை திறந்துட்டாங்கங்க. உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து 20 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் நம்ம இப்போ இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம். ஐமேக்ஸ்ன்ற ஸ்க்ரீனில். ஸோ இதுதான் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கேமிங் ஏரியா. ஸோ இந்த ப்ளே ஏரியாவில் என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். இந்த குழந்தைங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கேம் கார்டு வாங்கணும். இல்லைன்னா பே பண்ணி நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா விளையாடணும்.
எப்படி இருந்ததுங்க? எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் ஜாலியாக விளையாட வைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 பேருக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. படத்தோடைய டிக்கெட்டோடைய விலை வந்து $62. ஸோ விமேக்ஸ் ஸ்க்ரீனில் 3 சீட்டு நம்ம போய் படம் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். படம் வந்து இங்கே 24th ஜூலை, அதாவது தேர்ஸ்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நாம் வந்து இன்றைக்கி மண்டே அன்னைக்கு, அதாவது 27th ஜூலை அன்றைக்கி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ 12:30க்கு, அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஜனநாயகன் படம் வந்து இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் பெருசாக வந்து நாங்கள் வந்து எப்படியாவது சர்ச் பண்ணி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. கடைசியில் தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஓகே, ஒரு நாள் நம்ம போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோங்க. அப்படியே ஒரு 2 செகண்டு ஸ்பேர் பண்ணி ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பற்றி நான் சுவாரஸ்யமான விஷயங்களை தமிழ்லேயே சொல்கிறத நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும். இது தாங்க தேட்டரோடைய ஆம்பியன்ஸு, செம்மையாக இருக்குல்ல. ஆமாங்க, நம்ம போகிறது விமேக்ஸ்ன்ற ஒரு பெரிய ஸ்க்ரீனு. யூஸ்வலாக வந்து அங்கே வந்து நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட இன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக, ஆனால் வந்து போகும்போது இருந்தாங்க. அதனால் டிக்கெட்டை காமிச்சிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு போயாச்சு. ஸோ உள்ளே நம்ம போய் நம்மளுடைய ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லைங்க. அதுதான் அந்த சர்ப்ரைஸுன்னு நான் சொன்ன விஷயம். ஸோ இது தாங்க நம்ம ஸ்க்ரீனு, விமேக்ஸு நம்பர் 19. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. இது வந்து விமேக்ஸ் ஸ்க்ரீன் பெருசு, அதே மாதிரி வந்து ஆடியோவும் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த ஸ்க்ரீனு பாருங்களேன், ஒருத்தர் கூட இல்லை பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை. நாங்களும் நினச்சோம் படம் ஆரம்பிக்கும் போது யாராவது வருவாங்க, படம் வந்து அந்த பேர்லாம் போடும்போது யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. மூவி வந்து 12:30க்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ டைம் 12:22 ஆயிடுச்சு. இது வரைக்குமே ஒருத்தர் கூட இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஜெயிலர் மூவி பார்க்குறதுக்காக தேட்டர் வந்திருந்தப்பையும் இதே நிலமை, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், நாங்கள் மட்டும்தான் பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து படம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து ரிவ்யூ இல்லை வந்து படத்தினை பற்றின என்னுடைய எண்ணங்கள் எதையுமே நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது ஒருத்தருடைய மனசை பொறுத்தது. 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. முதல் விஷயம் வந்து பெண்கள் வந்து ஒரு தைரியத்தோடையும் அவங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தோடையும் அந்த பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து குட் டச் பேட் டச்சில் பேட் டச்னா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்க பார்க்கும்போது அவங்க மனசில் ஈஸியாக பதியும். இன்னொன்று வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சீனில் வந்து அவருடைய மகள் வந்து அவரை வந்து ரொம்ப வந்து திட்டுவாங்க. ஸோ ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப அமைதியோடு அதை கேட்டுக்குவார். ஸோ அந்த இடத்த வந்து அவர் சைக்காலஜிக்கலாக டீல் பண்ணுவார். அதாவது அவள் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அந்த மாதிரி அவள் பேசுகிறா அப்படின்றத அவர் நல்லா புரிஞ்சுக்குவார். நம்ம ஊரில் இந்த சினிமா வந்து பெரிய கொண்டாட்டம் மாதிரி போயிட்டுருக்கு. நிறையா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு எப்படி போகிறாங்க, அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்றதெல்லாமே. ஆனால் இங்கே நாங்கள் மட்டும் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ காலையில் வீட்டில் 11:30 மணிக்கு கிளம்பியாச்சு. வெறும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தோன்னு சொன்னேன். ஸோ இப்போ போகும்போது நம்ம மணி 4 மணிக்கு தான் படம் முடிஞ்சுது. அதோட இப்போ பெரிய டிராஃபிக்காகவும் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம வந்து வெளியில் சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோங்க. ஆஸ்திரேலியா பற்றி இந்த மாதிரி மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு லைக்ஸும் கமெண்ட்டும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். So thanks for watching this video. Thank you so much.